அனைவருக்கும் காலை வணக்கங்க. நேற்று இரவு நான் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நானும் தம்பி ஒய்ஃபும் வந்திருந்தோம். மணி ஒரு 7:30 கரெக்டாக நான் சொல்லும் பொழுது வந்துட்டுருக்கும் பொழுது ட்ரெயின் 7:45க்குன்னு சொல்லி நான் கொஞ்சம் வேகமாக நடந்து வந்துட்டு இருந்தோம். வரும்பொழுது பார்த்தா இருட்டு, நல்ல இருட்டு. சென்ட்ரல் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் நின்றுட்டு இருந்தது. அப்போது ஒரு பெரியவர் வந்து நின்றுட்டு இருந்த ட்ரெயினுக்கு முன்னாடி ட்ராக்கில் தவறி விழுந்துட்டார். நான் கவனிக்கல, தம்பி மனைவி கவனிச்சிட்டு அண்ணி இந்த பெரியவர் ஒருத்தர் விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் குனிஞ்சு பார்க்கும்பொழுது அவர் ட்ராக்குக்கும் பிளாட்ஃபார்முக்கும் நடுவில் கேப்பில் கீழே விழுந்து கிடந்தார். அதுக்கப்புறம் ட்ரெயினில் ஏற வந்தவங்ககிட்டலாம் நான் வந்து உதவி கேட்டேன், இது மாதிரி விழுந்துட்டார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு. ஒரு சிலர் வந்து பார்த்தாங்க, போயிட்டாங்க. ஒரு சிலர் வந்து ஏதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. திடீர்னு வந்து ஒரு பையன் வந்தான், ஒரு நடுத்தர பையன்தான் வந்து இந்த மாதிரி ஒரு கீழே விழுந்திருக்காரு, யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, தூக்க வேண்டியது தானேன்னு கேட்டாங்க. நான் உடனே சொன்னேன், என்னால் தூக்க முடியல, நானாக ஹெல்ப்பு கேட்டுட்டு தான் இருக்கேன், ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் சடனாக வந்து பிளாட்ஃபார்ம்லேருந்து கீழே குதித்து அந்த பெரியவரை தூக்கிட்டாங்க. கூட இன்னொருத்தர் யாரோ திடீர்னு வந்து அவரும் சேர்ந்து தூக்குனாங்க. தூக்கிட்டு அப்போ தண்ணி கொடுத்தாங்க, ஒருத்தர் மோர் கொடுத்தாரு. நான் ஒரு சிறிய உதவி செஞ்சுட்டு வந்தேன். மனித நேயம் உள்ள அனைவரும் வந்து இந்த மாதிரி உதவிகள் செஞ்சுருப்பாங்க. அந்த பையன் செஞ்ச உதவியை என்னால் பாராட்டாமல் இருக்க முடியாது, நீங்களும் பாராட்டுங்க. சின்ன வயசு பையன்தான், ஆனால் சடனாக இருட்டு வேறு, அவருக்கு என்ன அடிபட்டுச்சு ஏது என்ன நடந்ததுன்னு கூட தெரியல. கீழே அந்த பெரியவர் விழுந்து கிடந்ததை பார்த்த உடனேயே கீழே குதித்து அவரை தூக்கி காப்பாற்றிட்டாரு. அவருக்கு எந்த அடி இருந்ததா என்னென்னு நான் கவனிக்க எனக்கு நேரம் இல்லை. ஏன்னா 7:45க்கு ட்ரெயின், நான் குழந்தைய வீட்டில் விட்டுட்டு வந்திருந்தேன். அதனால நான் சீக்கிரமே அவருக்கு வந்து ஃபஸ்ட் எய்டு செய்கிற வரைக்கும் கூட இருந்துட்டு நான் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேங்க. தக்க சமயத்தில் அந்த பையன் செஞ்ச உதவி என்னை வந்து ரொம்ப சந்தோஷப்பட வச்சதுங்க. இன்னும் ஒருத்தர் நான் சரியாக முகம் கவனிக்கல, ஆனால் அவரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணார். ஆனால் அந்த இடத்துல விழுந்த செகண்டில் நான் கூப்பிட்ட ஒருத்தருமே வரல. அப்படியும் சில மனிதர்கள் இருக்காங்க. ஆனால் நம்ம எல்லாருமே இங்கே மனித நேயத்தோடு இந்த மாதிரி உதவிகள் செய்கிறது ரொம்ப நல்லது. அப்படியே இன்னொருத்தர் யாருன்னு எனக்கு தெரியலங்க, அவருக்கும் சேர்த்து நன்றியை தெரிவிச்சுக்கலாம். கண்டிப்பாக நம்மளால் வந்து பணம் காசு உதவி செய்ய முடியலனா கூட இல்லைங்க, இந்த மாதிரி வந்து ஒருத்தர் ஆபத்தில் இருக்கும்பொழுது உதவி செய்கிறது பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை நீங்கள் செய்யுங்க. அந்த பெரியவர் எழுந்த உடனேயே என் கையில் அடிபட்டுடுச்சா, எனக்கு ரத்தம் வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டார். இருட்டில் பார்க்கும்பொழுது ரத்தம் எங்கள் கண்ணுக்கு தெரியலங்க. ஆனால் நேற்று நான் வந்ததுலேருந்து இன்றைக்கி காலையில் வரைக்கும் எனக்கு அந்த நிகழ்வு என்னை வந்து ரொம்ப மனசை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்குது. நானும் ஒரு தவறு செஞ்சிட்டேனேன்னு ஒரு வருத்தம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்து அவருக்கு என்னாச்சுன்னு நான் இன்னும் தெரிஞ்சுட்டு வந்திருக்கலாம். நான் எப்போவுமே என்னுடைய பேர குழந்தைய தனியாக விட்டுட்டு வரமாட்டேன். பசங்களை நம்பி நேற்று தம்பி பொண்ணையும் என்னுடைய பெரிய பேரங்கிட்டே விட்டு வந்தது தான். அதனால் ரொம்ப நேரம் நிற்க முடியலைங்க, அதுதான் காரணம்.